இன்னைக்குரிய டிவோஷன் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். யோவான் 2:25. ஒரு தடவை இயேசு ஆலயத்துக்கு சென்று தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தப்ப ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியில தங்களுடைய காணிக்கைகளை போடுறத பாக்குறாரு. ஒரு ஏழை விதவையும் தன்னுடைய காணிக்கைய போடுறாங்க. அவங்க போட்டது தன்னிடத்துல இருந்த வெறும் 2 காசுகளை தான். ஆனாலும் அந்த ஸ்திரீ மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமா போட்டான்கிற பாராட்டையும் பெறா. அப்போஸ்தலருடைய காலத்துல அனனியா சப்பிராள் அப்படிங்கிற கப்பிள் தங்கள் காணியாட்சிய விற்று அதுல ஒரு பங்கை வஞ்சித்து தங்களுக்கென்று வைத்து கொண்டு மீதிய அப்போஸ்தலரின் பாதத்துல வைக்கிறாங்க. நிலத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீங்களான்னு பேதுரு கேட்டப்ப சப்பிராள் ஆம் என்று பொய் சொல்லி தண்டனையும் பெற்றுக்கொள்றாங்க. மனுஷருள் இருப்பத தேவன் அறிந்திருக்கிறனால மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டுவதில்ல. தேவன் நம்முடைய உபத்திரவங்களையும் ஆத்தும வியாகுலங்களையும் நல்லா அறிந்தவர். நம்ம அனுபவிக்கிற நிந்தை அவமானத்தையும் அறிந்திருக்காரு. நம்மளுடைய இருதயத்தை சோதித்து அறிந்திருக்கிற தேவனின் பார்வைக்கு எதுவுமே தப்பாது. நமது நினைவுகளையும் சிந்தனைகள் எல்லாத்தையும் நல்லா அறிஞ்சவரு. அது மாத்திரம் இல்லாம நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன, கடமைகள்ல நம்ம எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருந்தோம், இப்ப இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தேவன் அறிவார். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எப்படி உண்மையா செய்தோம் என்பதையும் அவர் அறிந்தவர். ஒரு சகோதரன் இருக்கான். அவன் தன்னுடைய காலேஜ் படிப்பை முடிக்கல. அப்படி இருந்தாலும் தனக்கு ஒரு கைத்தொழில தெரிந்து வைத்திருக்கான். அந்த கைத்தொழில் அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைய, வருமானத்தை தனக்கு ஈட்டி தர அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. பின்னாடி சென்னையில ஒரு கம்பெனியில லேபரா பணி செய்து வந்திருக்கான். சில வருடங்கள்ல பணி உயர்வும் பெறான். இவருடன் வேலை செய்த நபர்கள் படித்தவங்களா இருந்தாலும் அதிகம் படிக்காத இவன் சில வருடங்கள்லயே நல்ல பொசிஷனுக்கு வர காரணம் அவனிடத்துல இருந்த உண்மை. அவனுடைய எம்டி அவன் வேலையில உண்மையா இருக்கிறனால, எந்த ஒரு தப்பும் வேலையில செய்யாதனால ஒரு புதிய சைட் ப்ராஜெக்ட்ல இவனுக்கு ஒரு சைட் இன்ஜினியருங்கிற டெசிக்னேஷனை தராரு. இந்த சகோதரன் இன்ஜினியரிங்லாம் படிச்சவன் கிடையாது, டிகிரி கூட முடிக்கல. ஆனாலும் அவன் கைகள் சுத்தம், வேலையில உண்மை, ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே இவனுடைய வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. உங்க குடும்பத்துல கூட சிறியதோ பெரியதோ, சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ இல்ல ஒரு வீட்டு வேலையா கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்கிற வேலையில உண்மை, ஹார்ட் ஒர்க் இருந்தா கண்டிப்பா தேவன் நம்மளையும் ஒரு நாள் உயர்த்துவாரு. நம்மளும் தேவன் வைத்துள்ள இடத்துல கொடுத்துள்ள பொறுப்புகள்ல உண்மையா இருந்தா தேவன் நம்மள ஆசீர்வதிப்பாரு. தேவனே உண்மையா இருக்க கிருபை தாங்க. ஆமேன்.